வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி மாவில் புட்டு செய்ய போகிறோம். இது ரோஸ்டட் ராகி. இது நம்ம தனியாக வறுக்க தேவையில்லை. இப்போ மாவு நம்ம புட்டுக்கு கையில் பிசைஞ்சும் புட்டு செய்யலை, மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி புட்டு செய்ய போகிறோம். இதில் 2 கப் ராகி மாவு இதில் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றுறேன். 2 கப் மாவுக்கு இதில் 1/4 கப் தண்ணி. இதை இப்போ ராகி மாவு ரெடி ஆயிடுச்சு. புட்டுக்கு கையில் பிசைறதை விட ஜாரில் போட்டு அடித்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு கட்டி கூட இல்லை. புட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் அரை மூடி துருவி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு வெல்லம். நம்ம சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நான் வெல்லம் போடுறேன். ராகி புட்டுக்கு வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொழாப்புட்டு உலக்கு கடையில் கிடைக்கும், 100 ரூபா தான். இது மாதிரி வாங்கிட்டால் நம்ம கொழாப்புட்டு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி உலக்கில் இது மாதிரி ஒரு தட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை இதுக்குள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டாச்சு. அதில் ஒரு கையளவு தேங்காய் உள்ளே ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து மாவு சேர்க்கணும். பாதி அளவுக்கு மாவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் உள்ள தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து மாவு. ஃபஸ்ட்டு தேங்காய், அப்புறம் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் மாவு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய். இதை மூடுறதுக்கு இந்த மூடி இப்படி மூடியாச்சு. இப்போ இதை குக்கரில் எடுத்து மாட்டி விடலாம். குக்கரில் ஒரு செம்பளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. அதை குக்கரை மூடிடலாம். மூடிட்டு இதில் விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் இந்த கொழாப்புட்டு உலக்கில் அடியில் பார்த்தா இந்த மாதிரி ஹோல் இருக்கும். அதை இந்த விசில் போடுற இடத்துல மாட்டி விட்டுறலாம். மாட்டி விட்டோன்னா அந்த மேலே அந்த மூடியில் புட்டு வெந்ததுமே இதில் ஆவி வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். புட்டு ரெடியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். புட்டு வெந்துருச்சு. ஆவி நல்லா வந்துருச்சு. கொழாப்புட்டு உலக்கு வாங்குறப்பே இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. அதை இந்த பின்னாடி இருக்க ஹோலில் விட்டால் புட்டு வெளியில் வந்துடும். எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு கொழாப்புட்டு இதை தனியாக எடுத்து மாற்றி வச்சுட்டு கொழாப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. ராகி புட்டுக்கு இது போல் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்து புட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.